நீ ஒரு காட்சி கண்முனை நிறுத்திப்பார். ஆசிஃபா என்கிற ஒரு பெண்மகள் 8 வயது ஆடு மேய்த்துக் கொண்டிருந்தவளை 22 பேர் வன்புணர்வு செய்து சின்ன குழந்தையை கையை உடைச்சு காலை உடைச்சு வன்புணர்வு செஞ்சு கொலை செஞ்சு கொன்னுட்டான். எப்படி இருக்கு பாரு. அப்பா அப்பா வெளியூர்ல 200 கிலோமீட்டருக்கு அங்கிருந்த மகனுக்கு அழைத்து பேசி இங்க வா என்று வர வைத்து ஆசிஃபாவை வன்புணர்வு செய்ய வச்சு கொண்டிருக்கான். என்ன அப்பன், என்ன மகன், என்ன மனநிலையில் இந்த நாடு வளருது யோசிச்சு பார்த்துக்க. செத்து போயிட்டா. அவங்க அப்பா, ஆசிஃபாவோட அப்பா தேடுறாரு, எல்லா இடங்களிலும் தேடுகிறார். கடைசியா ஒண்ணு சொன்னார், கோயில் புனிதமான இடம், அங்கே இப்படியா நடந்திருக்கும் என்று நான் கொஞ்சம் கூட எண்ணி பார்க்கவில்லை. அதனால் எல்லா இடமும் தேடிய நான் இந்த கோயிலுக்குள் என் மகளை தேடவில்லை என்கிறார். அந்த நம்பிக்கையை நாசமாக்கியவர்கள் கொன்று விட்டார்கள். கைது பண்ணி அழைத்திட்டு போகும்போது பாரத மாதாக்கு ஜெய் என்றார்கள். இதெல்லாம் கொடுமை. இந்த கொடுமை எல்லாம் இதுதான் புதுச்சேரியில் நடந்தது. புதுச்சேரியில் 6 வயது மகளை வன்புணர்வு செய்து கொலை செய்தது யார்? ஏன் அந்த பிரச்சனை அப்படி மூடப்பட்டது? ஏன் அது மறுபடி பேசப்படவில்லை? அவர்கள் எல்லோரும் RSS இருக்கிறார்கள். சைனிக்னு ஒரு இது இருக்கு, ஸ்கூல் இருக்கு, பள்ளிக்கூடம் கோயம்புத்தூர்ல. ராணுவ வீரர்களின் பிள்ளைகள் படிப்பது. அவர்களுக்கு RSS பயிற்சி கொடுக்குது. எந்த மனநிலையில் வெளியில வளர்ந்து வருவான்? அவன் பார்க்கும் போதே உன்னை பகைவனாவே பார்ப்பான். இஸ்லாமின் கிறிஸ்தவர்களை நீ என்ன நினைப்ப?